இந்திய அணி இலங்கைக்கான கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தினை மேற்கொள்ளப் போகின்றது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆகஸ்ட் மாதம் அளவில் இலங்கைக்கு வர இருக்கின்றார்கள். இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி இலங்கையில் நடைபெறுகின்றது என்றால் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. இலங்கையில் வைத்தும் பலமாக நல்ல முறையில் விளையாடுவார்கள் என்பதும் தெரியும். ஆனாலும் கூட இலங்கையில் 2 நாடுகளும் இறுதியாக விளையாடிய ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடரில் இலங்கை அணி தான் வெற்றி பெற்றது. அதேபோன்று ஆசிய கிண்ண போட்டித் தொடரில் இலங்கை அணியை அடித்து துவைத்து காயப்போட்டது என்பதை யாரும் மறந்துவிடவும் மாட்டார்கள். இவ்வாறான நிலைமையில் இந்த வருடம் இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இந்த தொடர் விறுவிறுப்பாக எதிர்பார்க்கப்படுகின்றது. டெஸ்ட் போட்டிகளில் இலங்கையில் வைத்து இலங்கை அணியும் ஒரு பலமான அணிதான். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக நல்ல முறையில் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகின்றார்கள். 2020 மற்றும் ஒருநாள் சர்வதேச போட்டிகள் மோசமாக இருந்தாலும் 2020 தான் இலங்கை அணியை பொறுத்தவரையில் மிக மோசமாக படுமோசமாக இருக்கின்ற விடயம். ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் ஓரளவு சிறப்பாகத்தான் விளையாடி வருகின்றார்கள். அதே போன்று மறுபுறத்தில் டெஸ்ட் போட்டிகளிலும் ஓரளவு சிறப்பாக விளையாடி வருகின்றார்கள். இந்தியாவை ஈடுகொடுத்து விளையாட முடியுமா இலங்கையில் வைத்திருந்த காரணத்தினால் முடியும் என்றும் சொல்லக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நிலைமையில் ஆரம்பத்தில் 2 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 2 T20 போட்டிகள் மாத்திரமே இலங்கையில் வைத்து விளையாடுவதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது கிடைத்திருக்கின்ற ஒரு தகவலின்படி, இது உத்தியோகபூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை, ஆனால் கிடைத்த தகவலின்படி 2 டெஸ்ட் போட்டிகள், 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள், 5 T20 போட்டிகள் இலங்கையில் நடைபெறவிருக்கின்றன. எனவே இது விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டெஸ்ட் போட்டிகள் என்று வந்தால் காலி மைதானத்தில் கட்டாயமாக ஒரு டெஸ்ட் போட்டி இருக்கும். 2வது டெஸ்ட் போட்டி அநேகமாக எனக்கு தெரிந்து SSC மைதானத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக தென்படுகின்றன. இல்லாவிட்டால் எங்கே நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம். T20 மற்றும் ஒருநாள் சர்வதேச போட்டிகள் மொத்தமாக 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள், 5 T20 போட்டிகள் விளையாடப்படுவதாக இருந்தால் அவை பல மைதானங்களிலும் நடைபெறும். கொழும்பில் மைதானங்கள் இருக்கின்றன. அதே போன்று கண்டி, தம்புள்ளை மைதானங்கள் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றன. எனவே போட்டிகள் பறந்துபட்டு இலங்கை முழுவதும் நடைபெறப் போகின்றது. விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்று நாங்கள் நம்பலாம். அதேபோன்று இந்தியாவிலிருந்தும் ஏராளமானவர்கள் இலங்கைக்கு போட்டியினை பார்வையிடுவதற்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏற்கனவே இந்த தொடர் பற்றி தெரிந்து கொண்டவர்கள் சிலர் கூட இந்த போட்டிகளுக்கு எவ்வாறு வர முடியும், எப்படி டிக்கெட்டுகளை வாங்கி கொள்ள முடியும், தங்குமிட ஏற்பாடுகள் என்ன என்பது தொடர்பு கூட ஒரு இருவர் என்னோடு பேசியும் கூட இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுதே அங்கே இருந்து கூட இந்த தயார்படுத்தல்களை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். நீங்களும் இப்பொழுது இந்த போட்டிகள் பற்றிய விவரங்களை நான் தந்திருக்கின்ற காரணத்தினால் இந்தியாவிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் பார்க்கின்றவர்களும் கூட இந்த காலத்தில் இலங்கைக்கு நீண்ட சுற்றுப்பயணம் ஒன்றினை மேற்கொள்வதற்கு நீங்கள் வருகையும் தர முடியும். போட்டிகளை பார்ப்பதோடு பல அழகிய இடங்களையும் நீங்கள் பார்க்கலாம், ரசிக்கலாம். நிறைய உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரையிலும் கொழும்பை அண்மித்த கொழும்பு, கண்டி, தம்புள்ளை இந்த இடங்கள் எல்லாம் சுற்றுலாவுக்கும் பிரசித்தி பெற்ற இடங்கள். கோல், அதாவது காலி மிக பிரபல்யமான இடம். எனவே இலங்கையின் கிரிக்கெட் மைதானங்கள் இருக்கின்ற சகல இடங்களுமே சுற்றுலாவுக்கு ஏதோ ஒரு பெயர் பெற்ற இடம். தம்புள்ளை மைதானத்தில் அண்மையில் இருப்பதுதான் சிகிரியா. கண்டியில் பல விடயங்கள் இருக்கின்றன. அதே போன்று கோல் ஃபோர்ட், அதாவது காளிக்கோட்டை என்றெல்லாம் சொல்வார்கள். அங்கே கடற்கரைகள் அழகாக இருக்கும். இப்படி பல விடயங்கள் இலங்கையில் உங்களுக்காக பார்ப்பதற்காக காத்திருக்கின்றன. இலங்கையில் நல்லதொரு தொடரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நிச்சயமாக இந்த தொடர் நல்ல முறையில் அமையும். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இப்பொழுது இறுக்கமான பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த டெஸ்ட் போட்டிகளுக்கு முன்னதாக இப்பொழுது NSL நேஷனல் சூப்பர் லீக் நடைபெறுகின்றது. டெஸ்ட் போட்டிகளில் நல்ல வீரர்களை மீண்டும் இறுக்கமாக வீரர்கள் எல்லோரையும் தயார்படுத்துகின்றார்கள். ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கப்பட்டிருக்கின்றது. ஒருநாள் சர்வதேச போட்டி மற்றும் T20களை மீளுருவாக்கி நல்லதொரு அணியாக புதியதொரு தென்போடு உருவாக்குகின்ற பல திட்டங்கள், வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே முதல் தர அணியான மிக பலமான இந்திய அணியினை இலங்கையில் வைத்து எதிர்கொள்வதற்கும் இலங்கை அணி சரியான தயார்படுத்தல்களை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றது, ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே கிடைத்த ஒரு தகவலை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். மிக விரைவில் இது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது கிடைத்த தகவல். அதை உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன்.